ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 உருளைக்கிழங்க மேல் உள்ள தோல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு எந்த சைஸு கட் பண்ணி சேர்த்தனோ அதே சைஸுக்கு தான் நான் கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா குழஞ்சிரும் கத்திரிக்காய். ஸோ ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூள்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் மொறுன்னு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லா வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.